அன்பு பாசம் விரிவான கதை. ராமசாமி ஒரு எளிய விவசாயி. அவரது உழைப்பும் நேர்மையும் அந்த ஊரிலேயே அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்திருந்தன. மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் அவர் தன் இரு மகன்களையும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார். மூத்த மகன் வேலன் புத்திசாலி. ஊரில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் அவனை படிக்க வைத்து பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தார் ராமசாமி. வேலன் தன் திறமையால் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் சேர்ந்தான். இளையவன் குமரன் அப்பாவின் நிழலாகவே இருந்தான். விவசாயத்தில் தந்தைக்கு உதவி செய்தான். அவனுக்கு படிப்பில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. ஆனால் அப்பா மீதும் விவசாயத்தின் மீதும் அவனுக்கு அளவற்ற பாசம் இருந்தது. வருடங்கள் உருண்டோடின. ராமசாமிக்கு வயதாக தொடங்கியது. முன்போல் அவரால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியவில்லை. உடல் அவ்வப்போது சோர்வடைய தொடங்கியது. இந்த சமயங்களில் வேலன் பட்டணத்திலிருந்து வந்து அப்பாவை பார்த்துக் கொள்வான். வரும்போதெல்லாம் விதவிதமான பழங்கள், இனிப்புகள், ஏன் சில சமயம் விலை உயர்ந்த உடைகள் கூட வாங்கி வருவான். அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன் என்று அக்கறையாக பேசுவான். ஆனால் அவனுடைய கம்பெனி வேலை அப்படி. வாரத்தில் ஓரிரு நாட்கள் வருவது கூட சிரமமாக இருந்தது. வந்தாலும் அவனால் அதிக நேரம் ஊரில் தங்க முடிவதில்லை. அவனுடைய வாழ்க்கை பட்டணத்தின் வேகத்துக்கு ஏற்ப மாறிவிட்டிருந்தது. குமரன் அப்பாவின் பக்கத்திலேயே இருந்து அவரை கவனித்துக் கொண்டான். காலையில் வயலுக்குச் செல்வதற்கு முன் அப்பாவுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பான். மதியம் வெயிலில் இருந்து வந்ததும் அவருக்கு தண்ணீர் எடுத்து வைப்பான். மாலையில் வேலை முடிந்ததும் அப்பாவின் அருகில் உட்கார்ந்து அன்றைய நாள் நடந்த விஷயங்களை எல்லாம் பேசுவான். சில சமயம் ராமசாமி தன் இளமைக்கால கதைகளை சொல்ல ஆரம்பிப்பார். குமரன் அவற்றை ஆர்வமாக கேட்பான். அப்பாவின் கவலைகளை பகிர்ந்து கொள்வான். அவருக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை கூட தானே முன்வந்து செய்வான். ஒரு நாள் ராமசாமிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அவரால் படுக்கையை விட்டு எழக்கூட முடியவில்லை. தகவல் அறிந்து வேலன் பதறியடித்து ஊருக்கு வந்தான். உடனே ஒரு நல்ல டாக்டரை அழைத்து வந்து பரிசோதனை செய்தான். நிறைய மருந்துகள் வாங்கி கொடுத்தான். அப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், எல்லாம் சரியாகிடும் என்று நம்பிக்கையூட்டும் விதமாக பேசினான். ஆனால் அவனுடைய கண்களில் ஒருவிதமான பதற்றம் தெரிந்தது. அவனுக்கு அலுவலகத்தில் நிறைய வேலைகள் இருந்தன. சீக்கிரம் திரும்பி போக வேண்டிய கட்டாயம் அவனுக்குள் இருந்தது. குமரன் ஒரு நிழலைப் போல அப்பாவின் பக்கத்திலேயே இருந்தான். அவர் காய்ந்து போன உதடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர் நெற்றியில் ஈரம்பட்ட துணியை வைத்து ஒற்றி எடுத்தான். அப்பாவின் கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் அவன் இதயம் வலித்தது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் கன்னங்களில் வழிந்தன. ஆனால் அவன் அதை அப்பாவிற்கு காட்டிக்கொள்ளவில்லை. அவருக்கு ஆறுதலாக மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தான். ராமசாமி மெதுவாக கண்களை திறந்தார். தன் அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கும் வேலனையும் தன் கையை பிடித்துக் கொண்டிருக்கும் குமரனையும் பார்த்தார். அவரது உதடுகள் மெல்ல அசைந்தன. குமரன் இன்னும் நெருங்கி அப்பாவின் அருகில் குனிந்தான். வேல, குமரா என்றார் ராமசாமி தழுதழுத்த குரலில். அவரது குரலில் பலவீனமும் பாசமும் கலந்திருந்தது. இருவரும் அவர் கையை பற்றிக் கொண்டார்கள். வேலன் அப்பாவின் கையை தன் இரு கைகளாலும் பற்றி கண்ணீர் விட்டான். குமரன் அப்பாவின் கையை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நீங்க 2 பேரும் என் பொக்கிஷம், எனக்கு வேற யாருமில்ல என்றார் ராமசாமி. அவரது குரல் உடைந்து கண்ணீர் பெருகியது. வேலன் உடனே சொன்னான், நீங்க தைரியமா இருங்கப்பா, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்க. குமரன் எதுவும் பேசவில்லை. அவன் அப்பாவின் கையை இன்னும் இறுக பற்றிக் கொண்டான். அவன் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் துளிகள் ராமசாமியின் கையில் விழுந்து அவரை நனைத்தது. அந்த கண்ணீரில் சொல்ல முடியாத பாசம் நிறைந்திருந்தது. ராமசாமி மெல்லியதாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒருவிதமான அமைதியும் நிம்மதியும் தெரிந்தது. அது அவரது கடைசி சிரிப்பாக இருந்தது. சில நாட்கள் கழித்து ராமசாமி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். 2 மகன்களும் துக்கம் தாங்காமல் அழுதார்கள். வேலன் தன் வசதிக்கு ஏற்ப ஊரையே கூட்டி ஒரு பெரிய காரியம் செய்தான். நிறைய செலவு செய்தான். வந்திருந்த உறவினர்களும் ஊர் மக்களும் வேலனின் ஏற்பாடுகளை பார்த்து வியந்தார்கள். எவ்வளவு பாசமான மகன் என்று அவனை பாராட்டினார்கள். ஆனால் குமரன் அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தான். அவனுக்குள் அப்பாவின் ஞாபகங்கள் ஒரு சுழலைப் போல ஓடிக்கொண்டிருந்தன. அவர் தன்னோடு பேசிய அந்த அன்பான வார்த்தைகள், அவர் சிரித்த அந்த கள்ளமில்லாத சிரிப்பு, அவர் தன்னை பார்த்து பெருமையாக கொண்ட அந்த கண்கள், எல்லாமே அவன் மனதை அரித்துக் கொண்டிருந்தன. பெரிய காரியம் செய்ததால் மட்டும் ஒரு மகன் தன் கடமையை செய்துவிட்டானா? ஒரு நாள் வேலன் குமரனிடம் சொன்னான், குமரா, அப்பாவுக்கு நாம செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சுட்டோம். இனிமே நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்க போறேன். ஏதாவது தேவைப்பட்டா சொல்லு. குமரன் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அவர்கள் அப்பாவுக்கு எல்லாமே செய்தார்களா?
விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொடுத்ததும் ஊரை கூட்டி பெரிய காரியம் செய்ததும் மட்டுமே ஒரு மகனின் அன்பையும் பாசத்தையும் காட்டுமா? அவன் அப்பாவின் அருகில் படுத்திருந்த ஒவ்வொரு இரவும், அவர் கஷ்டப்பட்டபோது அவர் கையை பிடித்து ஆறுதல் சொன்ன ஒவ்வொரு நொடியும், அவர் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்த ஒவ்வொரு தடவையும் அவனுக்குள் எழுந்த அந்த பரிவும் அக்கறையும் தானே உண்மையான அன்பு. அந்த அன்பு வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் செயல்களால் நிரம்பியிருந்தது. குமரன் தனியாக வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். சுட்டெரிக்கும் வெயிலில் வியர்வை சொட்ட சொட்ட அவன் உழைத்துக் கொண்டிருந்தான். அவன் மனது முழுவதும் அப்பாவின் நினைவுகளே நிறைந்திருந்தன. அப்போது அவன் ஒரு உண்மையை உணர்ந்தான். அன்பு என்பது வெறும் சடங்குகளிலோ ஆடம்பரத்திலோ இல்லை. அது ஒருவரின் அருகாமையில், கவனிப்பில், அக்கறையில், சொல்லப்படாத பாசத்தில் உண்மையாக வெளிப்படுகிறது. அந்த அன்புதான் காலத்தால் அழியாதது.